பொங்கல் பண்டிகையொட்டி அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸை அறிவித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கான மிகை ஊதியம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? ஆனந்தி, 167 கோடி ரூபாய் செலவில் இந்த சி மற்றும் டி பிரிவு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு போகக்கூடிய ஆட்கள், அவர்களுக்கு இது கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 240 நாட்கள் கடந்த 2022-23 நிதியாண்டில் அவர்கள் பணியாற்றி இருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரியர்கள் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம், அதாவது அதிகபட்சமா 3000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதே போல இந்த மிகை ஊதியமாக ஒரு சில தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் அந்த கன்சல்டேட் பேல ஒர்க் பண்றவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே இந்த பணியாளர் கிராம உதவியாளர்கள் இந்த பிஓவா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் போனஸா தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க. பொங்கல் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அறிவிப்புகளை தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கான மிகை ஊதியம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னதாக அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.